அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் டெண்டர், வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்கர், கார்டனர், இந்த மாதிரி எல்லா விதமான போஸ்ட்டுக்கும் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி எழுத படிக்க தெரிஞ்ச போதும் சொன்னாங்க இல்லையா. இந்த கல்வி தகுதிக்கான அந்த தேர்வுகளுக்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட், அதுவும் குறிப்பாக ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டை மீண்டும் நம்ம ரீஅப்லோடு பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பண்ண முடியாமல் போயிருக்கலாம், அல்லது எரர் வந்திருக்கலாம், அல்லது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ மட்டும் தான் காட்டுது, டாக்குமெண்ட் அப்லோடு ஆப்ஷன் காட்டல, இந்த மாதிரிலாம் நிறைய விதமான எரர் சொல்லியிருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஒரே டைமில் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்பொழுது வரக்கூடிய சர்வர் ப்ராப்ளம்னால அந்த இஷ்யூலாம் வந்தது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியாக டாக்குமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணோம் இல்லையா, அப்பொழுது நீங்கள் சரியாக கொடுத்துருந்தீங்க, உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே கிளைம் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணலனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா. ஏன்னா நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை, லாகின் இஷ்யூ வந்தது, கேப்சா கோடு எரர் வந்தது, நிறையா, அதாவது எரர் அப்படின்றது 1-2 இருந்தால் பரவாயில்ல, 1000 எரர்னு சொல்லலாம். வரிசையாக நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய விதமான இது சொல்கிறீங்க. அப்லோடு பண்ணாமலே நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் அப்லோடட் அது இருக்குது, ஏற்கனவே இருக்குது, அந்த ஆப்ஷனே வரல, வெறும் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் வியூ ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுதுன்னீங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் காலையிலே டைம் முடிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு மெசேஜ் வந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி மாலை 5:59 வரைக்கும் டைம் இருக்குன்றாங்க. அந்த லிங்க் ஆக்டிவேஷன் தான் இருக்கான். ஒன்றும் சில பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா. நீங்கள் ஒரு டைம் டாக்குமெண்ட் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுன்னா அது மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. சப்போஸ் அந்த டாக்குமெண்ட் அப்லோடு காட்டினாலும், ஜஸ்ட் வியூ மட்டும் காட்டினாலும் ஓகே. நீங்கள் ஒரு டைம் கேப்சா கோடு கொடுத்துட்டு அதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ரைட்டா. ஸோ அதனால் இந்த ரீஅப்லோடில் ஏதாவது ஒரு இஷ்யூ காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம். அது நம்ம ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணாது, ஓகேவா. யாரோ 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் ப்ரியாரிட்டி கிளைம் பண்ணியும் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் வந்திருப்பாங்க, இல்லை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் வேறு ஏதாவது மாற்றி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பை தவிர, ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சரியாக பண்ணவங்க இந்த டைம் இப்போ 2வது டைம் சரியாக பண்ண முடியலன்றதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இதனால் நம்ம ரிசல்ட்டில் எந்த ஒரு எஃபெக்டும் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அப்போ பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், கூலாக விட்டுடுங்க, ரைட்டா. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா அடுத்த கட்டமாக ரிசல்ட் எப்பொழுது வரும், ப்ராக்டிக்கல் எப்போ வைப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த ப்ராசஸ் இன்றைக்கி முடிஞ்சுன்னா வித்தின் 2 வீக்கில் ரைட்டா எப்போ வேணாலும் வரலாம். இருந்தாலும் குறைந்தபட்சம் 1 வாரம் ஆகும், அதிகபட்சம் 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தான் பேசிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு மே மாதம் 2nd வீக் அல்லது 3rd வீக்கில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும். அதுக்கு முன்பாக ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம், ரைட்டா. 1 வீக்கு அப்புறம் அல்லது 10 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ கமெண்ட்ஸில் சார் பண்ண முடியல அது இதுன்னு நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் விட்டுடுங்க, கூலாக விட்டுடுங்க, ரைட்டா. இந்த விஷயத்தை கடந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம், ரைட்டா. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சுத்தமாக இந்த ரீஅப்லோடில் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலாம் கூட நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தா, ரைட்டா. சரி, அடுத்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இது கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோலாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்குப்பா. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோட எண்டிங்லேயும் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் குரூப் 4க்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வினேஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.